இலவசமா போன வர சொல்லணும். இலவசமே இருக்கக்கூடாதுங்க. அப்பதாங்க உழைப்பாங்க. நான் உழைக்கிறேன், எனக்கு ஃப்ரீயா கிடைச்சி யாருக்கு 5 ரூபா கொடுத்த சாப்பாடு போறீங்க. நாட்டை குடிக்கிறதாக்குறது பூரா நீங்க நினைக்கிறீங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதால பிச்சை எடுக்கிறாங்க. உழைப்பாங்க போய் கண்டிப்பா கண்டிப்பா. நாடு எந்த நாட்டுல சொல்றேன், இந்தியாவுல நானா சிங்கப்பூர்ல 15 வருஷம் இருக்கு. வெளிநாட்டுல சொல்றேன் இந்தியாவுக்கு போனா பிச்சைக்காரன் தான்டா பஸ் நிக்கிறேன். எவ்வளவு கேவலமா இருக்கு. உழைக்கணும். உழைச்சாதான் வாழ்க்கையில முன்னேறி சாகுறவரை நம்ம முடிஞ்ச மட்டும் உழைக்கணும். கண்டிப்பா. உண்மையிலே கவர்மெண்ட் நினைச்சா, கவர்மெண்ட் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நாடு முன்னுக்கு வரணும்னா இலவசமா எதுவுமே பஸ் இலவசமே இருக்க கூடாதுங்க. முடிஞ்சா அதனால முடிஞ்சா டாக்டர் செலவு கூட மருத்துவ செலவு. நோய் நோய் வந்தா நோய்க்கு வந்து எத்தனை பேர் ஒரு மூளையில பிரச்சனைங்க 10 லட்சம் கேட்கிறேன், அதாவது கொடுக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்த செய்யலாம். அந்த உதவிகள் நல்லா இருக்கணும். படுத்து கிடக்கிறவனுக்கு யாராவது நல்லா இருக்கவன் படுக்க போட்டு சாப்பாடு போடலாமா? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். இது எவன் ஓட்டு வாங்குறதுக்காக கேவலம். நாடு என்ன கட்சியில போகும்போது தெரியல. ஓட்டு வாங்குறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் விஷயத்த உருக்கு. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.